திருச்சிற்றம்பலம். அர நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் சிவபராக்கிரமத்தில் இன்று சுகாசனமூர்த்தி அப்படின்னு அவரை பற்றி பார்ப்போம். வெள்ளிமலையின் உச்சியில் ஒளி வீசும் நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரங்கால் மண்டபம் இருக்கின்றது. அதன் நடுவில் மகாதேவன் விற்றிருக்கிறார். அவரை சுற்றி ஹரி, பிரம்மன் மற்றும் தேவர்களும் இருக்கிறார்கள். அடுத்த வரிசையில் பார்த்திங்கன்னா 11 கோடி உருத்திரர்களும் இந்திரர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் அஷ்டவசுக்களும் இருக்கிறார்கள். அடுத்த வரிசையில் 33 கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து 48,000 முனிவர்களும் நவசித்தர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் சிவ தியானத்திலேயே இருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் அரகர சிவசிவ என்ற ஒளியே கேட்கிறது. வேதங்கள் மகாதேவனின் பெருமையை கூறிக்கொண்டிருக்கின்றன. நாரதர் மகாதேவனின் புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறார். எண்ணில் அடங்காதோர் மகாதேவன் முன் நின்று வரங்கள் கேட்டு வணங்குகின்றார்கள். அவரவர்கள் விரும்பின வரங்களை கொடுத்து மகிழ்ச்சியுடன் தத்தம் இடங்களுக்கு செல்ல மகாதேவன் ஆணையிடுகின்றார். அவ்வாறு எல்லாரும் தத்தம் இடத்துக்கு சென்ற பின்பு அருள் வடிவாகிய உமாதேவியார் பெருமானின் திருவடிகளை பற்றி, பெருமானே, சிவ ஆகமங்களின் உண்மை இத்தகையது என அடியேன் எளிதில் உணரும்படி எனக்கு சொல்ல வேண்டும் என கேட்கின்றார். அது சமயம் அப்படி தனியாளாக ஒரு ஆசனத்தில் வீற்றிருந்த பெருமான் பார்வதியை நோக்கி ஐவகை பாசபந்தத்தின் நிலைமையையும் அவைகள் நீங்குமாறும் அவற்றை நீக்கினால் அடையும் தன்மையையும் வேத சிவாகமத்தின் தோற்றம் பற்றியும் திருவாய் மலர்ந்தருளுகிறார். இத்தகைய வேத சிவாகம பொருளை உமாதேவியார் கேட்டு நிற்க எல்லா ஆசனத்திலும் உயர்ந்த சுகாசனத்தில் இருந்து எம்பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய காரணத்தால் சிவபெருமான் சுகாசனமூர்த்தி என பெயர் பெறுகின்றார். இம்மூர்த்தி மானையும் அழுவையும் தாங்கிய திருக்கரங்கள் உடையவராய் எழுந்தருளியிருக்கின்றார். இம்மூர்த்தியுடன் மகாதேவி இல்லை. இந்த சுகாசனமூர்த்தி எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் நம் சீர்காழியில் இருக்கின்றார். அவருடைய திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டையநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள இறைவியின் பெயர் பெரியநாயகி, திருநிலைநாயகி எனவும் அழைக்கப்படுவார். இங்குள்ள சுகாசனமூர்த்தியை வணங்கி அர்ச்சனை செய்தால் வியாழன் தொடர்புடைய அனைத்து தோஷங்களும் நீங்கும். மேலும் இங்குள்ள சுகாசனர் தொழில் தொடர்புடைய நல்ல நிர்வாகம் நடக்க வேண்டிய திறமைகளையும் மேம்படுத்துவார். இங்குள்ள சிவனை பலாப்பழம் கொண்டு அபிஷேகம் செய்ய யோக சித்திகள் கிடைக்குமாம். அப்படிப்பட்ட பெருமானை நாமும் சென்று வணங்கி எல்லா நலங்களும் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.